ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து சிங்கிள் ப்ளீட் சாரி எப்படி கட்டுறதுன்றதா காமிக்க போகிறேன். பட் யூஸ்வலாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா ஃபோட்டோ ஷூட்க்கு ஆட் ஷூட்க்கு எப்படி கட்டுறதுன்றதை காமிக்க போகிறேன். நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஆடோ இல்லைனா ஒரு சாரி ஆடு இதெல்லாம் வந்து மேகசின்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸு இல்லைனா பேனர்லலாம் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா எப்படி கட்டலான்றதை காமிக்க போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தான், பட் குட்டி குட்டி டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம யூஸ்வலாக எப்பவும் போல் எப்படி நம்ம ஆரம்பிப்போமோ அதே மாதிரி சாரியோட இந்த சைடுக்கு வந்திருக்கோம். அதாவது முந்தானியோட ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு. அங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட் இப்படி வைக்கிறேன், ஹைட் பார்க்குறேன், நான் அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று வந்து இந்த மெத்தட்க்கு நம்மளுக்கு வந்து சென்டர் ப்ளீட் ஒரு 4 இல்லை மேக்ஸிமம் 5 தான் எடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. லைக் சாரியோட லென்த் பத்துமா பத்தாதா அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். எல்லாருமே இந்த மாதிரி ரைட் சைடில் வச்சே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருந்தீங்கன்னா சென்டரில் வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாரி வந்து சென்டர் ப்ளீட் வைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு ப்ளீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. அதனால் நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது எல்லா சைஸ் இருக்கவங்களும் பண்ணலாம். ப்ளீட்ஸ் வந்து கம்மியாக வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். நம்ம ஹைட் பார்த்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாரி அப்படியே நான் பின்னாடி சைடு வந்து எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இங்கேயுமே கீழே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சுற்றி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் சாரியும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு முந்தானி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த முந்தானி பார்ட்டை இந்த மாதிரி ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சிங்கிள் ப்ளீட்டுன்றதுனால இந்த மாதிரி வச்சு தான் ஹைட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் லென்த் விடுறேன். இப்போ நான் பார்க்குறேன் எனக்கு வந்து லென்த் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து ஒரு 6 to 7 inch மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் பொருள்னால் நல்லா இருக்காது, அண்ட் ரொம்ப மேலே தூக்குனாலும் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த லென்த் கரெக்டாக இருக்குன்னு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஒரு பின் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ப்ளவுஸோடு சேர்த்து சும்மா இப்போதைக்கு ஒரு பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை கரெக்ட் பண்ணுவோம். பின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்டரை அப்படியே டைட்டாக பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, நான் எப்போவுமே யூஸ்வலாக சொல்கிற மாதிரி நல்லா டைட்டாக ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பெல்லி பட்டனுக்கு ரைட் சைடில் வச்சு இன்ஸ்கர்ட்டோடு குத்தணும். எப்போவுமே இன்ஸ்கர்ட்டோடு நீங்கள் பின் பண்ணால் மட்டும்தான் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டு பின் பண்ண போகிறேன். பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர் ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் பின் கழட்டிட்டு இதை எடுத்துகிற போகிறேன். இது வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும்ல, நான் இதையும் வச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால எடுக்கிறேன். மற்றபடி நீங்கள் சாரி கட்டும் போது இந்த பின் ரிமூவ் பண்ணாதீங்க, இது இப்படியே இருக்கட்டும். நான் ஜஸ்ட் இப்போ வீடியோக்காக இதை எடுக்கிறேன். ஓகே, இதை எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். ப்ளீட் வைக்கும் போது நான் இதை வந்து லைட்டாக வெளியே எடுத்து விட்டுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய ப்ளீட் வைக்கிறேன். நல்லா இவ்வளோ பெரிய ப்ளீட்டு வச்சுட்டு இது கரெக்டாக சென்டரில், அதாவது என்னோடய சின்ன இருக்குல்ல, அப்படி கரெக்டாக சென்டரில் வரணும். அதே மாதிரி வருது. அண்ட் இனிமேல் எல்லா ப்ளீட்டும் நம்ம அதே மாதிரி வைக்க போகிறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆட் ஷூட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு 4-5 ப்ளீட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பார்க்கவும் நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, இப்போ சாரி ஃபோட்டோஷூட்னால் உங்களுக்கு சாரியில் டிசைன்ஸ் எல்லாமே பக்காவாக அந்த பார்டர் எல்லாமே அப்போ தான் தெரியும். நீங்கள் கொசன்னு நிறைய ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் இன்னொன்று, ஒரு வேளை ஜுவல்லரி ஆட்னு வைங்களேன், அப்பயுமே என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாரியில் போயிடும், உங்களுக்கு அந்த ஜுவல்லரியே தெரியாது. ஸோ அதனால் ஒரு எலகண்ட்டாக ஒரு 4 ப்ளீட் வச்சிங்க அப்படின்னா சாரியும் நல்லா நீட்டாக கட்டியிருக்க மாதிரி இருக்கும், ஃபோக்கஸும் உங்களோட ஜுவல்லரியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். நல்லா பெரிய ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வச்சுட்டேன். இதே அளவுக்கு செகண்ட் ப்ளீட் வைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெருசு வைக்கிறேன் செகண்ட் ப்ளீட்.
அண்ட் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ளீட்ஸ் வராது. பட் உங்களால் எவ்வளோ ப்ளீட்ஸ் உங்கள் சாரீக்கு வருதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் மட்டும் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதுவே விழுந்துடும். ஸோ இதை அப்படியே பின் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் கிட்ட நான் ஒரு பின் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த ப்ளீட் முடிஞ்சப்பறம் இப்போ சைட் ப்ளீட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட்டை ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி ரைட் சைடில் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது உங்களுக்கு வந்து தெரியும் அதுவே க்ரியேட் ஆகும். அதை ஜஸ்ட்டு நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ளீட் நானே க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 ப்ளீட் சேர்த்து பிடிக்கிறேன். திருப்பி இன்னொரு ப்ளீட் க்ரியேட் பண்ணுறேன். அதையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த 3 ப்ளீட்டையும் சேர்த்து நம்மளோட பார்டர் குத்தணும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பின் குத்தியாச்சு, சைட் ப்ளீட்ஸ் வச்சாச்சு. மேலே போடுற முந்தானி வந்து நான் கீழே விட்டதுனால இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம முந்தானி அப்புறம் டைட் பண்ணி பின் பண்ணும்போது இது சரியாயிடும். பட் நம்ம வந்து இது ப்ளீட் எடுத்து பின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சென்டர் ப்ளீட் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் ப்ளீட் வந்து கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதை நான் வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹைட் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு இதை அப்படியே கலையாமல் நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது ஏன்னா நம்ம முந்தானி வந்து இன்னும் பின் பண்ணதுனால. ஸோ இப்போது முந்தானி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக அதுவே டைட் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம போட போகிறோம். அண்ட் என்னோடய சிங்கிள் ப்ளீட் சாரி ட்ரேப்பிங் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன், எப்போவுமே இது வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ஸோ ரொம்ப போய் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பின் குத்தணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பின் குத்திட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏரியா வந்து பிளெயினாக இருக்கணும். இங்கேருந்து ப்ளீட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய சாரியை லெஃப்ட் சைடில் நல்லா இப்படி பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ளீட் எடுக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளீட், செகண்ட் ப்ளீட், 3 ப்ளீட்ஸ். ஸோ அவ்வளோதான். இதை விட நல்லா பெரிய பார்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் ப்ளீட்டும் பார்டர் வரும். ஸோ அப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 3 ப்ளீட் வச்சாச்சு. இதை நல்லா டைட்டாக நம்ம இழுக்க போகிறோம். அண்ட் டைட்டாக இழுக்கும் போது என்னென்னா இது வந்து ரொம்ப மேலே இப்படி வந்து இழுத்துடக்கூடாது, அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து நல்லா கீழேருந்து தான் வரணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து வந்து இந்த மாதிரி டைட்டாக நம்ம இழுக்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ளெயினாக இருக்கணும். இப்போது யூஸ்வலாக நான் எங்கே பின் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இது மேலே இன்ஸ்கர்ட்டோட பின் பண்ணிவிடுவேன். பட் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு ஹேக் பார்த்தேன். அதில் என்னென்னா இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரை பின்னாடி சைடு இழுத்து பின் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்டர் இருக்குல்ல, இதை நல்லா டைட்டாக சைடு வழியாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே பிடிச்சிட்டு இதை இப்படி மேலேயே நம்ம பின் பண்ண போகிறோம். நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அப்படியே இந்த வெளி வழியாக எடுத்து பின் பண்ணிட்டேன். இப்படி மேலேயே பின் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து சாரீ இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே பின் பண்ணது உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, இந்த மாதிரி டைட்டாக நீட்டாக பின் பண்ணுறது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போ இது இருக்குது இல்லையா, இதையே நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதான் முந்தானிலேருந்து 3 ப்ளீட் எடுக்க போகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ளீட், செகண்ட் ப்ளீட், அப்புறம் தேர்ட் ப்ளீட். அவ்வளோதான், 3 ப்ளீட் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது அப்படியே எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது 3 ப்ளீட் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே என் கையில் போட போகிறேன். போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி உள்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி என் கையில் பிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக கீழே வரைக்கும் வந்துடும். அண்ட் இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம்.
இதை வந்து நம்ம இந்த ப்ளீட்டோடையே வந்து கூட போயிருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா கீழே வரைக்கும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளீட் கீழே வரைக்கும் போகுது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த எக்ஸ்ட்ராஸ் வரதான் செய்யும். அதை ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறதுனால ஒரு சில ஹேக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரியல் லைஃப்பில் கட்டிட்டு போகும்போது இப்போ சப்போஸ் நான் இப்படி எடுக்கிறேன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஃபோட்டோ ஷூட்டுன்னும் போது நம்ம வந்து ஸ்டில்லாக அப்படி நின்று அப்படி தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஹேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.